அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் முயற்சி எவ்வாறு உயர்வு தரும் என்பதை பற்றி பார்க்கலாம். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி ஒருவனுக்கு செல்வத்தை பெருக செய்யும், முயற்சி இல்லாமல் இருக்கவனுக்கு வறுமையை சேர்த்துவிடும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சியை போல வெற்றி தருவது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. முயல்பவர்களுக்கே வெற்றி தேவதை கதவை திறந்து வழிவிடுவாள். இப்போ நான் இங்கே சொல்கிற கதை ஆல்ரெடி நீங்கள் ஒரு கேட்ட கதை தான். ஆனால் இங்கே அது பொருத்தமான கதையாக இருக்கும். 2 தவளைங்க ஒரு தயிர் பானைக்குள்ளே தவறி விழுந்துருச்சு. ஒரு தவளை அவ்வளோதான், நம்மளோட கதை இனி மூழ்கி சாக வேண்டியதான்னு சொல்லிட்டு சும்மா மிதந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு தவளையோ நம்மளால் முடிஞ்ச முயற்சி செஞ்சு பார்க்கோன்னு சொல்லிட்டு பல முறை வெளியில் குதிக்க முயற்சி செய்து பானைக்குள்ளே விழுந்துச்சு. சும்மா இருந்த தவளை சாக போகிறது உறுதி, அதுக்கு ஏன் இப்படி உடலை வருத்திக்கிறேன்னு சொல்லிகிட்டே மூழ்கி போச்சு. முயற்சி பண்ண இன்னொரு தவளையோ சோர்வடையாமல் தயிர் பானையில் தத்தளிச்சிட்டே இருந்தது. ரொம்ப நேரம் இப்படி பண்ணிட்டு இருந்தனால தயிர்லேருந்து வெண்ணெய் திரண்டுருச்சு. வெண்ணெய் மேலே ஏறி உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சக்தியெல்லாம் ஒன்றா திரட்டி ஒரே குதியாக குதிச்சிச்சு. பானையிலேருந்து வெளியில் விழுந்துச்சு. இதுதாங்க முயற்சி. நம்ம முயலாமல் எதுவுமே இங்கே நடக்காது. இந்த தவளைகளை போலவே மனிதர்களிலையும் 2 வித மனப்பாங்கு கொண்டவங்க இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் சும்மா இருப்பதற்கு இதை முயன்று பார்க்கலான்னு நினைக்கிறவங்க ஒரு வகை, அதை முயல்வதற்கு சும்மா இருக்கலான்னு நினைக்கிறவங்க 2ஆம் வகை. இதில் யாருக்கு வெற்றி அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நீங்கள் எப்போதுமே ஆட்டத்தில் இருக்கணும். ஓட்டப்பந்தயத்தில் கலந்துட்டா கூட அதில் வெற்றி பெறுவோமோ தோல்வியுறமோ வாய்ப்பு இருக்குது. தேர்வு எழுதுனா தான் அதில் வெற்றிக்கும் தோல்விக்கும் வாய்ப்பு இருக்குது. பந்தயத்திலே கலந்து கொள்ளாதவங்களுக்கு எந்த வித பரிசும் எப்போதுமே கிடைக்காது. முயலாதவர்களின் நிலையும் இதுதான். நீங்களும் இப்போ முடிவு செஞ்சுக்கோங்க, வெறுமனே பார்வையாளர்களாக இருக்கலாமா இல்லை பந்தயத்தில் கலந்து வெற்றி பெறலாமான்னு. உங்களுடைய முயற்சியும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இது போன்ற வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி.